வட்ட வடிவ ஒரு விளையாட்டு முற்றத்தை சுற்றி அதன் எல்லை வழியே 2 மீட்டர் 10 கம்பி தூண்கள் நடப்பட்டுள்ளது. எங்களுக்கு தெரியும் வட்ட வடிவம் என்று சொன்னா தூண்ட இடைவெளியும் தூணும் சமனா இருக்கும். 10 இடைவெளி என்று 10 கம்பி தூண்டா 10 இடைவெளியா இருக்க போது 10 நாங்க 2ஆல பெருக்கி விட்டோம் என்று சொன்னா விட 20 மீட்டரா இருக்கு. நேர்வரிசைண்டா மட்டும் ஒன்றா கழிக்கும். யாருக்கும் மேல டவுட் இருக்கா? இதுல வட்ட வடிவம் என்று சொன்ன பிள்ளைகள் அதாவது தூண்ட எண்ணிக்கையும் இடைவெளியும் சமனா இருந்துச்சு. அப்ப 10 கம்பி தூண்டுதல்டா 10 இடைவெளி தான் இருக்கும். ஒரு இடைவெளி 2 சொன்னா 10 2ஆல பெருக்கி விட்டீங்கன்னு சொல்றேன். அதுக்குரிய விடவே அடுத்த கவனிங்க. சைக்கிளில் பயணியொருவர் ஆரம்ப இடத்தில் இருந்து பயணத்தை ஆரம்பித்து அதே இடத்தை வந்தடையும் விதம் காட்டப்பட்டுள்ளது. சைக்கிள் பயணி மீண்டும் தனது ஆரம்ப இடத்துக்கு வலதுபுறமாக இடதுபுறமாக திரும்பிய தடவை இதுல இருந்து ஆரம்பிக்கிறோம். இதுங்களுக்கு தெரியும் உள்ள வாரதெல்லாம் வலதல்ல தெரியும், வெளியில வாரது இடம். இது வலது, இது அம்புக்குரிய மாறி போட்டாங்க அப்படின்னா இதுவும் வலது, இதுவும் வலது. அப்படின்னு சொன்னா வலது எத்தனை நேரம் என்று பாத்தீங்கன்னு சொன்னா 5 தடவையும், இடது எத்தனை சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு புறம் ஒன்றும். இது யாருக்கும் விலங்கல் என்றாங்க, இல்லாட்டி இன்னொரு மேதத்துல சொல்லி தரல. தெரியும் தானே, உள்ள வாரதெல்லாம் வலது, வெளியில வாரதெல்லாம் இடது. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்படியும் பார்க்கலாம். அல்லது இதுக்கு நேரி போனா 12 மணி, 12ல இருந்து இங்க 3 மணிக்கு வந்தா பேலன்ஸ் சொல்லி, 3ல இருந்து 12க்கு திருப்பி போனா இடம் சொல்லி, 12ல இருந்து 3க்கு வந்தா வேலைன்னு சொல்லி, 3ல இருந்து 6க்கு வந்தா வேலைன்னு சொல்லி, 6ல இருந்து 9க்கு போனா வேலைன்னு சொல்லி, 9ல இருந்து 12க்கு போனா வேலைன்னு சொல்லி. அப்ப அடுத்த கேள்வி, சைக்கிள் பயணி மீண்டும் தனது ஆரம்ப இடத்தை அடையும் போது பயணம் செய்துள்ள மொத்த தூரம் எவ்வளவு? இதுக்கு என்ன செய்யலாம்? நாங்க இந்த இருக்கிற 9ஐயும் இந்த இருக்கிற 7ஐயும் கூட்டிட்டு 16 வரும். அதை 2ஆல பெருக்கி விட்டாச்சு. ஏன்னு தெரியுமா 2ஆல பெருக்கணும்? இந்த பாருங்க, இந்த இருக்கிற கோடு 9 என்று சொன்னா அந்த கோடு இந்த இருக்குது, இந்த ஆம் இருக்குது. இது ரெண்டும் எவ்வளவு வேண்டும் கேட்டா 9 இருக்கு. அதே போல அடுத்த பாருங்க, கீழே இருக்கிறது 7 என்று சொன்னா இந்த இருக்கிற கோடும் இதுவும் 7 இருக்கு. அப்ப 9 9 2 7 2 வரும். அப்ப நாங்க அவ்வளவு கூட்டி விட்டாலும் விட வரும், அல்லது 9ஓட 7 கூட்டினா 16, 16 2ஆல பெருக்கி விட்டாலும் விட வரும். கஷ்டமா இந்த கேள்வி அடுத்த பாருங்க, மை பூசி செய்யறாங்க. அப்போ ஒட்டக்குள்ள என்ன விட வேற 236 அப்படியே ஒட்டக்குள்ள இப்படி வேறு 2வது விடை சார். அதே போல இது எப்படி வேறு பின்னுக்கு இருந்து வேற என்ன விட வேற போகுது? முதலாவது விடை சார். சரியா மாறித்தான் வரும் இல்லைங்களா ஒட்டக்குள்ள. இதை பாருங்க, ஒரு ஒற்றை எண்ணையும் ஒரு இரட்டை எண்ணையும் கூட்டும் போது, ஒரு ஒற்றை எண்ணண்டா ஒரு 3, ஒரு ஒற்றை இரட்டை எண்ணண்டா ஒரு 4 கூட்டும் போது என்ன வரும்? ஒரு ஒற்றை எண். அதாவது ஒற்றை எண்ணையும் இரட்டை எண்ணையும் கூட்டக்குள்ள ஒற்றை எண் வரும், பெருக்கக்குள்ள இரட்டை எண் வரும். அடுத்தடுத்த இலக்கங்களை கூட்டும் போது ஒற்றை எண் வரும் பிள்ளைகள். 1ஐயும் 2ஐயும் கூட்டினா 3 பேர் ஒற்றை எண். அதே போல அடுத்தடுத்த இலக்கங்களை பெருக்குனா இரட்டை இலக்கம் வரும். இதுல யாருக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா? அடுத்த கேள்வியை பாருங்க. ஒரு ஒற்றை எண்ணை 3 தடவை எழுதி கூட்டும் போது எப்போதும் கிடைப்பது ஒரு ஒற்றை எண்ணை
மூன்று 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 கூட்டுனா என்ன வரும்? மூன்று மூன்று 6 9 5 5 15 ஒன்று ஒன்று மூன்று. அப்ப என்ன விட வரும்? 7 7 21. ஒரு ஒற்றையனை 3 தடவை எழுதி கூட்டும் போது எப்போ ஒற்றையன் கிடைக்கும்? அடுத்த பாருங்க, ஒரு பையில் உள்ள இலக்கம் 3 எழுதப்பட்ட அட்டைகளும் 4 எழுதப்பட்ட அட்டைகளுமாக 15 இருக்கு. அவ்விலக்கங்களின் கூட்டுத்தொகை 55. அப்படி என்றாங்க இருக்கிற 4 எழுதப்பட்ட அட்டையில திரண்டு காணும். அப்ப என்ன செய்யணும்? ஆடுகோழி கணக்கு 3 4. இந்த 2 அட்டையும் சேர்த்து 15. அதுல பெருமதி 55. இப்ப 3க்கு 4க்கு வித்தியாசம் 1. முதலாவது படிமுறை என்னண்டா 4 தானே கேட்டிருக்கிறாங்க. அப்ப 15 என்ன செய்யணும்? 3ஆல பெருக்கணும். 3ஆல பெருக்கணும் 45. அடுத்தது 55ல இருந்து 45 கழிக்கணும். ஏனண்டா 45 விட 55 கூடுன்றதுனால கழிச்சோம்னு சொன்னா பார்க்கணும். பிறகு என்ன செய்யணும்? அந்த 4க்கு 3க்கு வித்தியாசத்தால 1 வித்தியாசத்தால பிரிக்கீங்கன்னா விட அதுக்கு என்ன வேற இருக்கு? 10. இதான இது செய்முறையா? அடுத்தது பாருங்க, வட்டவடிவ ஓட்டப்பாதை ஒன்று உரிமை தரப்பட்டுள்ளது. 2 பிள்ளைகள் ஏ எனும் இடத்திலிருந்து ஒரே அடியாக புறப்பட்டு ஒரே திசையில் செல்கின்றனர். ஒருவரது கதி மற்றவரின் கதியின் 2 மடங்கு. ஆகவே இருவரும் சந்திப்பது எதுல? இது இடைவெளி 50 என்று 50 இது 50 இருக்க போகுது. இவ்வளவு 100 இருக்க போகுது. இதை 4 பிரிக்கணும்னு சொன்னா இது 50, இது 50. ஒரு ஆள் ஸ்பீட் வந்து 50க்கு போக்குள்ள அவர் எங்க போவார்? 100க்கு போயிடுவார். இவர் திருப்பி 50க்கு வரக்குள்ள இவர் திருப்பி வந்துருவார். இத பாருங்க, நீங்க இப்படி போடலாம். எப்படி என்ன சொன்னா இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் கவனிச்சு கொள்ளுங்க. ஒரு ஆள் ஏ என்ற ஒரு எக்ஸ் என்ற ஆள் வைங்களா பையன். இவர் எக்ஸ் வந்து இதுக்கு வரக்குள்ள வயிறு டபுள் என்று வைங்க. விடத்தை வரக்குள்ள இவர் வந்து ஏக்கி வந்துடுவார். அதே போல ஒரு காப்பு போடு. இவர் இதுக்கு வரக்குள்ள இவர் திருப்பி இதுக்கு வந்துடுவார். இவர் இதுக்கு வரக்குள்ள திருப்பி இவர் இதுக்கு வந்துடுவார். அப்ப 2 பேருமே இதை சந்திப்பாங்க. யாருக்கு பிரச்சனை இருக்கா? அந்த கேள்வி கவனிச்சு கொள்ளுங்கம்மா. இப்ப இதுல 2 பேரும் ஓடுறீங்க. கவியும் புவியும் ஓடுறீங்க. கவிர ஸ்பீட் 1 மடங்குண்டா புவிர ஸ்பீட் 2 மடங்கு. நான் இந்த கால் பங்குக்கு 50 கொடுக்கும். அப்ப சீல இருந்து இதுக்கும் 50 இருக்கும். இந்த கால் பங்கு 2ஆ பிரிக்கணும்னு சொன்னா இவ்வளவு 50 இருக்கும், இவ்வளவு 50 இருக்கும். கவி அப்படியே கவனிச்சுக்கணும். கவி வந்து இடத்துல இருந்து ஏ என்ற இடத்துல இருந்து சிக்கு வரக்குள்ள புவி என்ன செய்வார்? அவர் 2 மடங்கு தானே. அப்ப 50 2 மடங்கு 100 பிக்கு போயிடுவார். இவர் பியில இருந்து அடுத்தால பேருக்கும் இவர் 50 விடத்தை போக்குள்ள இவர், அதாவது சீல இருக்கிறாள் கவி பிக்கு போக்குள்ள இவர் திருப்பி ஏக்கு வந்துருவார்.
யார் புவி ஏக்கு வந்துடுவார். பிறகு இவர் இதுக்கு போகல, இந்த இருக்கிற இடத்துக்கு போகல, இவர் ஹாஃப் பிக்கு வந்துடுவார். இவர் விடத்தை வரக்குள்ள அவர் திருப்பி ஏக்கு வந்துடுவார். ரெண்டு பேர் எங்க சந்திப்பாங்கன்னா ஏயில சந்திப்பாங்க. ஓகே விளங்கிட்டு சார். திருப்பி ஒரு செய்து பாருங்க, இல்லாட்டி நேரடிக்கு ஸ்கூல்ல கேளுங்க. ரைட், கவனிங்க. இதுல இருக்கிற நாட்பாக்களை ரெண்டு கேட்கிறோம். இதுல முதலாவது எங்கட கண்ணுக்கு இந்த தெரியுது ஒன்று. இது ஒரு நாட்பாக்கு ஒன்று. இது ரெண்டும் சேர்த்து ஒரு 10 minutes கவனிச்சு கொள்ளுங்க. இதுல பாருங்க ஒன்று, இது வராது, எக்ஸ், இது y என்று வைங்க. இதுல இது ரெண்டும் சேர்த்து ஒன்று வரும். இது ரெண்டு இதோட வரும் மூணு. வேற ஏதாவது நாட்பாக்கள் இருக்கா அதுல? இது ஒன்று வேறு, இது சேர்த்து ஒன்று வேறு, மொத்தம் ஒன்று வேறு, மூன்று. வேற ஏதாவது இருக்குதா அதுல நாட்பாக்கள்? இல்ல சார், நான் மூண்டுக்கு பக்கத்துல இருக்கியா போட்டு 4. வேற நாட்பாக்கள் இல்லை. மூன்று விட கொடுங்கள. அதுக்கு அடுத்த கவனிச்சு கொள்ளுங்க. கீழே தரப்பட்டுள்ள உருக்களில் ஏற்ப ஏ என்ற அட்டைத்தாளிலிருந்து பி என்ற அட்டைத்தாளை தனிப்பெற முடியும். இது பாஸ் பேப்பர்ல வந்த கேள்விதான் பிள்ளைகள். இதுல விட்டத்தை பாருங்க இவ்வளவு வந்து 3. அப்ப உடனே 25 3ஆல பிரிங்க, மீதி வந்தா பரவாயில்லையா? 8ம் 8 3 24ம் மீதி 1 பேர் சரியோ. அப்ப இந்த 8 வட்டம் போடுங்க. அப்புறம் என்ன செய்யுங்கன்னு சொன்னா 7 3ஆல பிரிங்க, 2 2ம் மீதி 1 பேர். இந்த 8ஐயும் 2ஐயும் பெருக்கி விட்டீங்கன்னா விட 16. 16 என்று சொல்லி வேறு. யாருக்கும் பிரச்சனை இருக்கு அந்த கேள்வி? இல்ல சார். செய்முறையை பாருங்க அப்படின்னா லேசான கேள்வி தானது. இதை பாருங்க, இங்க பார்க்கலாம். உரல்ல பயன்படுத்த உலர்க்க வேணும் என்று சொன்னா வள்ளத்தை பயன்படுத்த என்ன வேணும்? உடுப்பு வேணும். 3 ஒரு கூட்டமா ஜனவரில 31 நாள், மார்ச்ல 31, மேயில 31, ஏப்ரலும் ஜூன்லயும் 30 நாள். அப்ப வேறுபடுறதுல பிப்ரவரியா இருக்கு. இதை பாருங்க, மீட்டர், கிலோமீட்டர், சென்டிமீட்டர் தூரத்தை அளக்கிறது, கிலோகிராம் கிராம் நிறைய அளக்கிறது, வேறுபடுறது லீட்டர். இதுக்கு வகுத்தலும் இதுக்கு பெருக்கலும் வேறு. 343 7ஆல பிரிக்கீங்கன்னா 49 வரும். 7 7ஆல பிரிக்கீங்கன்னா 49 வரும். 7 7ஆல பெருக்குனீங்கன்னா 49 வரும். அடுத்த கேள்வி உங்களுக்கு தெரியும். 5வது 20. 20 போடலாம். 1 தொடக்கம் 100 வரையானதுக்குள்ள 20 போடலாம். ஏனென்று சொன்னா 1 தொடக்கம் 100 வரையான எண்களை எழுதும் போது 1 21 தடவை வேறு, 0 11 தடவை வேறு. மற்ற எல்லா இலக்கங்களும் 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம், 4ஆ இருக்கலாம், 5 6 7 8 9 எல்லாம் 20 தரம் வேறு. டவுட்டா? No சார். அடுத்த கேள்வி சரியாக எழுதப்பட்டுள்ளது கேட்கிறாங்க. கொக்கு இதையை விளங்குகின்றது என்று. இது ஏன் வராதுன்றா அது கொக்குக்கு தெற்குன்றது, இதுக்கு இறைக்கு ரையன்னா வருது. அடுத்த கேள்வி பாருங்க. அவளை பாஸ் பண்ண கேள்வி அனுப்புங்க. ஒருக்கா அவளை செய்யும். குறித்த ஆண்டில் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை. அக்டோபர்ல எத்தனை நாள் இருக்கு எங்களுக்கு தெரியும்? 31 நாள் இருக்கு. 17ஆம் தேதி வியாழன்டா அதோட 7 கூட்டினீங்க 24 வியாழன்.
வாரத்துல 7 நாள் தானே இருக்கு. அதோட ஏழை கூட்டினீங்கன்னா 31 வியாழம். அப்ப இந்த மாசம் 31ஆம் தேதி வியாழன்ல முடிஞ்சா அடுத்த அக்டோபர் நவம்பர் தானே. அப்ப அது 1ஆம் தேதி வெள்ளியில தொடங்கும். 1ஆம் தேதி வெள்ளி என்றா 8 வெள்ளி 15 வெள்ளி 15 வெள்ளி என்றா 16 சனி 17 ஞாயிறு. ஞாயிறு. இதுல யாருக்கு பிரச்சனை இருக்கு? No, sir. அடுத்த கேள்வி பாருங்க. நீலாவிடம் 100 ரூபாய் 50 ரூபாய் 20 ரூபாய் நாணயத்தாங்க மாத்திரம் 250 இருக்கு. அவள்கிட்ட இருக்கிற 20 ரூபாய் தாளத்திலிருந்து கேட்காங்க. அப்ப இங்க பாருங்க பிள்ளைகள், 100 50 180 20 ரூபாய் தான் கேட்கிறாங்க. கட்டாயம் ஒரு 100 ரூபாய் இருக்கணும், கட்டாயம் ஒரு 50 ரூபாய் இருக்கணும். 180 ரூபாய் போனா 180 ரூபாய் போனா கட்டாயம் எவ்வளவு இருக்கலாம்? மிச்சம் இருக்கணும் இல்லையா? 4. இப்ப 4என்றது பார்த்தா 80 வரை. 4 20 ரூபாய் இருந்தா 80 ரூபாய் பெறுவோம். 250 இருந்து 80 கழிங்க. கழிச்சிங்கன்னா 0. 15ல் 8 போனா இது ஒன்று வேற போகும். 170 ரூபாண்டா 100 ரூபாண்டு போயிடும், 50 ரூபாண்டு போனா 20 ரூபாண்டு மிச்சப்படும். அப்ப அந்த விட வராது, இந்த விட வராட்டி 5 விட சரி. எப்படி என்ன பிள்ளைகள், 20 ரூபாய் தாள் 5 இருக்குமெண்டா 100 ரூபாய். 250ல இருந்து 100 கழிச்சா 180 ரூபாய். அப்ப 100 ரூபாய் தாள் உண்டு, 50 ரூபாய் தாள் உண்டு, 5 20 ரூபாய் தாளும் இருக்கு. அப்ப விடை 2வது சரி. அடுத்தது பாருங்க, 25,821. 25,821. இந்த இடங்களை பின்னால் இருந்து எழுதுனா 1 2 8 5 2. விடை எந்த விடன்னு பாத்தீங்களா? 3வது விடை சரி. அடுத்த கேள்வியை பாருங்க. 1 2 3 என்ற இலக்கங்களுக்கு பதிலாக ஜேன்றது வருது. ஜேக்கு 1 போட்டோம் என்று சொன்னா, தேக்கு 2 போட்டோம்னா 1 2 3. 3க்குரியது என்னன்னு பாத்தீங்கன்னா கேவா இருக்கு. கேவுக்கு 3, கேவுக்கு 1 போட்டோம் என்று சொன்னா 3 3. அதுக்கு விடை காவாத்தான் இருக்கு. இதை பாருங்க, பாடசாலை சித்திர கண்காட்சி வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்க 8 நாள்டா வெள்ளிக்கிழமையா தான் இருக்கு. வெள்ளியில இருந்து 8 நாளை கவுண்ட் பண்ணுங்க. வெள்ளியே சேருங்க. வெள்ளி 1, சனி 2, ஞாயிறு 3, திங்கள் 4, செவ்வாய் 5, புதன் 6, வியாழன் 7, வெள்ளி 8. அல்லது ஒரு வெள்ளியோட அடுத்த வெள்ளி 8 நாள், ஒரு திங்களோட அடுத்த திங்கள் 8 நாள், ஒரு புதனோட அடுத்த புதன் 8 நாள் என்று சொல்லி பார்க்கலாம். இதை பாருங்க, 2017ஆம் ஆண்டு எங்களுக்கு தெரியும் ஒரு சாதாரண வருடம். நடுநாள் என்றால் ஜூலை மாசம் 2ஆம் தேதி. அதாவது 365 நாள் இருக்கும் பிள்ளைகள். அதுல 2ஆல பிரிக்கின்ற 183வது நாள் தான் நடுநாள். இதை எப்படி கண்டுபிடிக்கின்ற? ஜனவரி 31 கழிக்கிறோம், பிறகு பிப்ரவரி 28 கழிக்கிறோம், பிறகு மார்ச் 31 கழிக்கிறோம், ஏப்ரல் 30 கழிக்கிறோம், ஜூன் 30. அப்படி கழிச்சு வந்தீங்கன்னா விட. அல்லது நீங்க ஷார்ட்கட் என்னன்னா பிள்ளைகள், சாதாரண வருடத்துல நடுநாள் என்று கேட்டா ஜூலை மாசம் 2ஆம் தேதி நான் பாடமாக்கி வச்சிருக்கேன். பாடமாக்கி வச்சிருந்தா சரி. இது ஞாயிறு திங்களை விட்டு செவ்வாய், புதனை விட்டு வியாழன், வெள்ளியை விட்டு சனி, ஞாயிறை விட்டு திங்கள் வரை, செவ்வாயை விட்டு புதன் வரை. 2. இது முன்னாடி இருந்து பின்னாடி அதே மாதிரி வர்றது கேட்டா. பூவுல இருந்து மனம் வரும் என்று சொன்னா இலையில இருந்து காய் வராது. பூவுல இருந்து தேன், நகத்துல இருந்து சதை. என்ன விட வேற இருக்கு? சரி, என்ன விட கொடுத்துருக்காரு? அதுக்கா சார்? 2வது கொடுத்துருக்குறாங்க. ஆம் சார். அதான் அதுக்கு பொருத்தமா இருக்கு. லாஸ்ட்ன்றது எப்படி குறியீட்டில் எழுதலாம்?
லாஸ்ட் வந்து அடுத்தது இந்த நியர்ன்றது குறி இப்படி எழுதலாம். மூன்றாவதுல நியர் ஸ்டார் வந்து கண்டு பாத்தீங்கன்னா விட இது இதுல எங்களுக்கு லாஸ்ட் தெரியும் இதுக்குள்ள மொத்தமா 8 இருக்கு. தெரியும் தானே ஷார்ட்கட் இருக்கு 1 2 3 4 கடைசியா வர்றது 2 பேர் இருக்கும். அப்ப 8 வெளியில 3 இருக்கு. கவனிச்சு கொள்ளுங்க. 8 8 3 11 இதுக்குள்ள 8 இதுக்குள்ள 3 8 3 11 மற்றது வராது. சேர்த்து வருமாட்டு பாருங்க 2 முக்கோணத்தையும். விடை 11 சார். அடுத்த பாருங்க 19வது. பின்வரும் கணித செய்கையில் கீழ் போட்டுட்டு சரியானது எது? நீங்க செய்து பார்த்துருப்பீங்க. என்ன விட வந்தது? மூன்றாவது மூன்றாவது சரி. இதை பாருங்க. இதுல நீளத்தை பாருங்க 3, அகலத்தை பாருங்க 3, உயரத்தை பாருங்க 2. அப்ப 3 3 9 9 2 18. 18 இதுல பாத்தீங்கன்னா நடுவுல மட்டும் நிழற்று படம். அப்ப இது 2 நிழற்று பற்றுகோணம், இது 2 நிழற்று பட்டிருக்க கூட. அப்ப விடையை பாத்தீங்கன்னு சொன்னா 2ஆகும். அடுத்த கேள்வி. அடுத்து வேறு உருவை தெரிவு செய்யன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல முதலாவது கவனித்துக் கொள்ளுங்க. இதுல 2 இங்க 2 வந்துருக்கு, 1 இல்லாம போயிருக்குது. அடுத்ததுல பாத்தீங்கன்னு சொன்னா ஹாஃப் வந்துருக்கு. விட முதலாவதா கொடுத்திருக்கிறாங்க. ரெண்டாவது